Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्युर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्युर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। வேதங்கள்தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும். மனிதனின் தேடல் பல இங்கே, மறைந்திருக்கும் பொருள் எங்கே? பழமைகள் தானே புதுமையின் நாடி, சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி. இரண்டாம் சாணக்கியன் இவனோ. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्युर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। அண்ட சராசரமசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே. அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே. கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே. வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே. இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி. மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே. இரண்டாம் சாணக்கியன் இவனோ. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्युर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எபிசோட் 10, இரண்டாம் சாணக்கியன். ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் 9 நாளாக the response that I have been getting is tremendous, extraordinary response. Of course, extraordinaryன்னு சொன்னது வந்து ரிலேட்டிவ் இருந்தாலும் ஒரு எனக்கு வாட்ஸ்அப்பில் வர மெசேஜாக இருக்கட்டும், இல்லை யூடியூப்பில் போடுற கமெண்ட்ஸாக இருக்கட்டும், பார்த்தா நிறைய பேர் மறுபடியும் பார்க்குறா. ஏற்கனவே பார்த்தா மறுபடியும் பார்க்குறா. புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிற ஆச்சரியமாக இருக்கா, இப்படி ஒரு சீரீஸ் வந்துதா அப்போ அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு திங் உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நாட் ஓன்லி தட், இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் த எபிசோட். என்னன்னா, இது வந்து மண்டே டு ஃப்ரைடே இப்போ வந்துட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும். ஆனால் 2 விதமான ஃபீட்பேக் எனக்கு வந்திருக்கு. ஒன்று வந்து சார் ஆல் த 7 days போடுங்களே அப்படின்னு சொல்கிறவாளும் இருக்கா. இன்னொரு குரூப் அவள் வந்து சார் நீங்கள் வீக் டேஸில் போட்டேன்னா எங்களால் பார்க்க முடியாமல் ஆகிடுறது. ஸோ அது அப்படியே அக்குமுலேட் ஆனோன்னா சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தள்ளி போடுற மாதிரி இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் தேட் நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸ், அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே போட்டெல்லாம் விடாமல் பார்க்குறதுக்கு எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு. இது வந்து நாட் ஓன்லி ஃப்ரம் இந்தியா, எஸ்பெஷலி வந்து இந்த யூஎஸ்லேருந்தெல்லாம் எனக்கு என்னென்னா, சார் வீக்கெண்ட் தான் எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் சார் அப்படின்னு ரொம்ப இது பண்ணியிருக்காங்க என்கிட்ட. நானும் திங்க் பண்ணி பார்த்தேன். எப்படியும் இதை வந்து விடாமல் நீங்கள்லாம் பார்க்க போகிறேன்.
ஸோ அது எல்லாரோட கன்வீனியன்ஸும் பொறுத்து வாட் ஐ தாட் வாஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் இது வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே, ஏற்கனவே நான் கர்மா அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன், பெரியவா சீரியஸும் அப்படி தான் பண்ணியிருந்தேன், எல்லாரும் அமோக வரவேற்பு அதுக்கு இருந்தது. அதே இப்போ தொடரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அடுத்த வாரத்துலேருந்து, அதாவது இந்த நெக்ஸ்ட் எபிசோட் வில் பி ஆன் 29th. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் எவ்ரி சாட்டர்டே சண்டே வரும், அதுக்கு ப்ரோமோஸ் வரும், இன்டராக்ஷன்ஸ் இருக்கும், ஆல் தோஸ் திங்ஸ் வில் பி தேர். ஸோ இதில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சின்ன நிராசை ஏற்படலாம். என்ன சார் மண்டே டு ஃப்ரைடே போட்டுருந்தால் இப்போ திடீர்னு சாட்டர்டே சண்டே மாற்றிட்டேன்னு. எல்லா விஷயங்களும் சீர்தூக்கி பார்த்து இதுதான் பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணித்து. அதனால் ஐ சீக் யுவர் கோஆப்ரேஷன் அண்ட் பேட்ரனேஜ். ஸோ அடுத்த வாரத்தில் சாட்டர்டே சண்டே நீங்கள் பார்க்கலாம். இன்பிட்வீன் அஃப்கோர்ஸ் நான் வந்து இப்போ இது வந்து பகவான் ரமண மகரிஷி அந்த சீரீஸ் ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறேன். ஹூ நோஸ், இதுவும் அதுவும் வந்து சைமல்டேனியஸாக கூட ஆகலாம். நாட் ஓன்லி தட், அதுக்கப்புறம் வந்து இது இருக்குது, நம்மளோட பெரியவா சீரீஸும் இருக்குது. ஸோ எல்லாமே அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க முடியும். நவ் சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச் இரண்டாம் சாணக்கியன் எபிசோட் 10. நன்றி நன்றி நன்றி. என்ன மகாதேவா சௌக்கியமா? சௌக்கியமா? நாளை இல்லைன்னு அவர் கூட என்ன பாம்பேல இருக்கிற உங்க பொண்ணுக்கு லெட்டர் மேல லெட்டர் போட்டு தள்ளின்னு இருக்கல? என்ன மாமா சௌக்கியமா? 4, 14, 15. என்னடா மகாதேவா, வேலை மும்மரத்தில் நான் வந்து நிற்கிறது கூட உனக்கு தெரியலையா? இது பாரு சீமாச்சு, இந்த அடா போடாங்கிற பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஏதோ தீட்சிதர் வாழ்ற ஒண்டின்னு இருக்கேன்னு அடைக்கி வாசி. அண்ணா அவசரமாக உன்னை பார்க்கணுமா, வெளியில தான் நின்றுட்டு இருக்கார். ஏன் இந்த நேரத்தில் வேலை செய்கிற வேலையில்? நீ வேலை செஞ்சு கிழிச்சது போகிறோம், வெளியே வா, உன்னையே கிழிக்க போகிறார். ஏன் என்னாச்சு? சொன்னாதான் வருவேளா, வாடா. ஆஃபீஸ் பார்த்துக்கோங்க. ஏய் சீமாச்சு, அண்ணா வெளில நின்றுருக்காருன்னு சொன்னேன். வெளியில என்ன, போஸ்ட் ஆஃபீஸுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்காரு. நான் சொன்னேன் ஆற்றுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கார். வா. அண்ணா வேலை நேரத்தில் ஏன் தொந்தரவு பண்ணுறேன் அப்படின்னு மகாதேவன் அபிப்பிராயப்படுறார். சீமாச்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, சொல்லுங்க என்ன விஷயம்? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் உத்தியோகனுக்கு யாருடா வாங்கி கொடுத்தது? என்னண்ணா கேள்வி இது? ஊரறிஞ்ச ரகசியமாச்சே, நீங்கள் சொல்லித்தான் எனக்கு அந்த வேலை கிடைச்சிது. நான் ஒழுங்காக தானே உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கேன். நீ ஒழுங்கா இருந்தா மட்டும் போருமா? உங்க அம்மாவும் அதே மாதிரி இருக்கணும். ஆடு திரையின கள்ள மாதிரி இப்படி பேந்த முழிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லிட்டு தெரியுறா உங்க அம்மா அண்ணாவை பத்தி. மாதேவா, போஸ்ட் ஆஃபீஸே கதின்னு கிடந்தா போறாது, அக்கம் பக்கத்தில் என்ன நடக்கிறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களா எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த அக்ரஹாரத்தில் இருக்கிறவளோட வயிற்றுச்சலை கூட்டின்னு இருக்கேனா? உங்க அம்மா சொல்றா. என் வாய் சும்மா இருக்காது, பாக்குற வாக்கில் சொல்லிட்டு தான் இருக்கேன். யாரை பார்த்தாலும் அந்த தீட்சை தூஷிச்சுட்டு இருக்கார், எல்லாரும் வைத்தறிச்சலையும் கொட்டிட்டு இருக்கார். அந்த பாவம் அவர் சும்மா விடுமா? அதோட பலன்தான் ராஜத்துக்கு குறப்பிரசவம் ஆயிருக்கு. நாக்கில் நரம்பு இல்லாம என்ன பேச்சுது? இந்த லட்சணத்துல இவளோட சேர்ந்து சுலோச்சனோட ஆம்படையா சுவாமிநாதன். பாருடா, உங்க அம்மாவை கொஞ்சம் அடக்கி வை. ராஜத்துக்கு குறப்பிரசவம் ஆனதை பத்தி எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு தெரியற. அதானே நிஜமா பார்க்க போனா சீமாச்சோ, இல்லைன்னா நீங்க சொல்ல நினைச்சதை நான் சொல்லலாம்னு நினைச்சேன். சரி நீங்களே சொல்லிடுங்க. ராஜத்துக்கு 2 தடவை சுகப்பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் தாண்டா இப்ப குறப்பிரசவம் ஆயிருக்கு. கருமுக்கு 2 தடவை குறப்பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப சுகப்பிரசவம் ஆகி குழந்தையும் பிறந்தாச்சு. ஆனா ஓம்பாரியாள் இன்னும் உண்டாகவே இல்லை. இந்த வேதனையும் வருத்தத்தையும் உங்க அம்மாவும் நினைச்சு பார்க்கணும். போனா போறதுன்னு உனக்காக பொறுத்துன்னு இருக்கேன். இந்த விஸ்வநாத தீட்சரோட கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாக சொல்லாது. அரஞ்சு என்ன தெரியுமா? அவர் ஏதோ சொன்னாரா, இவன் எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். அவர் என்ன பெரிய விஸ்வாமித்திர மகாமுனிவரோ? சாதாரண விஸ்வநாதன் தானடா. ஏதோ சாபம்னு சொன்னாரா, சாக கிடக்கிற மாதிரி எங்கிட்ட வந்து புலமேன் இருக்கான். அவர் விஸ்வாமித்திரர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிறைய விஷயம் தெரிஞ்சவர்.
வேத சாஸ்திரங்களை கரைச்சு குடிச்சவர். உனக்கே இந்த வீண் வம்பும் தும்பும். யாருக்கு சுகப்பிரசவம் ஆனா யாருக்கு குறப்பிரசவம் ஆனா உனக்கு என்ன? நீ பேசாம பஞ்ச திருச்சின்று மத்தவாளை பத்தி எல்லாத்தையும் பொல்லாத்தையும் திருச்சின்னு இருக்காத. கிருஷ்ணாராமன் கொடுத்து சாப்பிட்டு மூலையில முடையும் கிடக்க வேண்டியது தானே. இதை பாருடா, என்னை அடக்கிற அளவுக்கு நீயும் வளர்ந்துல, உன் தயவுலையும் நான் வாழலை. இந்த வீடு எனக்கு சொந்தம். அதே மாதிரி எனக்குன்னு மஞ்சக்காணி இருக்கு. அதுல வர வருமானம் எனக்கு போருண்டா. யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அம்மா நீ பார்வதி, இனிமே உன் மாமியார்ட்ட என்னால மல்லுக்கு நிற்க முடியாது. பெத்தவா பண்ற பாவம் புள்ளை தலையில வந்து விடியும்னு சொல்லுவா. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நீயாவது சொல்லி புரிய வைய. எனக்கு யாரும் எதையும் சொல்லி புரிய வைக்க வேண்டாம். நான் எந்த பாவமும் பண்ணல. யார் தலையில வந்து விடிய அந்த தீட்சதற்கு தான் அவமானப்பட வேண்டிய நேரம் நெருங்கிடுத்து. சரி, நீ அவரை அவமானப்படுத்துவ, பதிலுக்கு அவர் வாங்கி கொடுத்த வேலையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். வேலை என்னடி பொல்லாத வேலை பண்றேன் நான் வேலை? யாருக்காக அந்த உத்தியோகத்தை கட்டின்னு மாரடிக்கணும்? உதறி தள்ள வேண்டியது தானே. சொல்லேண்டி பார்வதி. உன்ன மாதிரி என்னால எல்லாத்தையும் உதறி தள்ள முடியாதுமா. அம்மா ஒரு நிமிஷம். தெய்வாதீனமா தீட்சதை சாபம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிடுத்துன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுத்து சொல்லலாம்னு நினைச்சுட்டு இருந்த சந்தோஷமான விஷயத்த இப்பவே சொல்லிடுறேன். இந்த தடவை நாள் தள்ளி போயிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், என்ன வேணும்? ஸ்னேகா இருக்காங்களா? யாருப்பா நீ? என் பேர் கணேசன், வீடியோ கேமராமேன். கேமராமேன் சொல்கிற தோளில் கேமராவே காணுவேப்பா. என்ன சார், கேமராமேன்னா போகிற இடத்துக்கெல்லாம் கேமரா தூக்கிட்டாலே முடியும். அப்போது பைலட்டுனா கூடவே பிளேனே எடுத்துகிட்டு வர சொல்லுவீங்க போல இருக்கு. உள்ளே இருக்கா, வா போகலாம். ஆமாம், என்ன மேட்டர்? ஸ்னேகாவோட டெம்பிள் ப்ராஜெக்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஐ சி. எல்லா கோயிலையும் வீடியோ எடுக்கணும். நான் தான் கேமரா ஒர்க் பண்ணுறேன். அப்படியா? அதை பற்றி பேச தான் வர சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இரு, இந்த வரேன். ஸ்னேகா, ஸ்னேகா, உன்னை யாரோ தேடிட்டு வந்திருக்காங்கம்மா. யார் வந்திருக்காங்க? மிஸ்டர் கணேசன் கேமராமேன் சொல்றாரு. சரி, மேல வர சொல்லுங்க. உன்னை மேலே கூப்பிடுறாப்பா. தேங்க்யூ. மாம்ஸ், நான் கிளப் வரைக்கும் போயிட்டு என்னடா பார்த்துட்டு இருக்கு? யாரோ கேமராமேன் ஸ்னேகா பார்க்க வந்திருக்கான். இப்போல்லாம் யங்ஸ்டர் ஸ்னேகா யாராவது பார்க்க வந்தா என் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குதுடா. இந்த பொண்ணு வேற ரொம்ப அழகாகவும் லட்சணமாகவும் கொழுகொழுன்னு இருக்கா. அவன் முகம் கொடுத்து பேசலன்னு நீ தயங்கிக்கிட்டே இருந்தீன்னா வேற எவனாவது அவனை தட்டிட்டு போயிடுவான்டா. இவன் கிடைக்கிறான் தாட்ஸ். ஆஃப்டர் ஆல் கேமராமேன் தானே. சும்மாறா, இந்த காலத்தில் கேமராமேன் தான்டா ஹீரோ.
சாதாரணமான முகத்தை அழகாகவும் காமிப்பானுங்க, அழகான முகத்தை சாதாரணமாக காமிப்பானுங்க. அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு உண்டு. எங்கேயாவது மயக்கிட போகிறான்டா. ஆமாம், ஷட்டில் ஆட போலையா நீ? இல்லை தாட்ஸ், மைண்ட் மாறிடுச்சு. சரி, இப்போது உருப்படியாக ஸ்னேகாட்ட பேசு, போடா. வெல், கேமரா ஒர்க்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா இது வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய ப்ராடக்ட். எஸ் மேடம், கேமரா ஒர்க்லாம் பிரமாதமாக இருக்கும். என்னை பற்றி நானே சொல்லிக்கூடாது, இருந்தாலும் உண்மையை சொல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா? ஆக்சுவலாக பிசி ஸ்ரீராம் எனக்கு முன்னாடி பிறந்துட்டார், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஷூட்டிங் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீக்கே ஆரம்பிச்சுக்கலாம். எஸ் மேடம். என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை, இங்கேருந்து அப்படியே பேன் பண்ணிக்கிட்டே வந்து இங்கே வந்து அப்படியே டில்ட் டவுன் பண்ணி அப்படியே டில்ட் அப் பண்ணி க்ளோஸ் டைட்டில். என்ன பண்ணுறது, பிசி ஸ்ரீராம் எனக்கு முன்னாடி பிறந்துட்டாரு. ஓகே ஓகே, முதல்ல உள்ளூர்ல இருக்கிற டெம்பிள்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வெளியூர் டெம்பிள்ஸ் போவோம். எஸ் மேடம். இந்த மேடமை கட் பண்ணிட்டு ஸ்னேகானே கூப்பிடலாமே? சரிங்க ஸ்னேகா மேடம். இது ஸ்கூல் டீச்சரை கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா பிசி ஸ்ரீராம் உங்களுக்கு முன்னால பிறந்துட்டாரு, அதானே? கரெக்ட் மேடம். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இந்த கேப் எல்லாம் வேண்டாம். இப்பவே வேண்டாமே. மிஸ்டர் கணேசன், நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம். மீட் பண்ணலாமே. ஆக்சுவலா இந்த பிசி ஸ்ரீராம் யூ மே கோ. ஐ வில் கோ. ஓகே. ஹே முரளி, ஏன் தயங்கி நிக்கிற? உள்ள வா ப்ளீஸ். கம் இன் ஐ சே. போடா, உள்ள போடா. ஏன் நின்னுட்டே இருக்க? உட்காரு. ஏன் டல்லா இருக்க? நான் சரியா உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசுறது இல்லையேன்னு வருத்தமா? தாத்தா என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு. ஐயோ, போட்டு கொடுத்துட்டா. ஆக்சுவலா உன்னை இக்னோர் பண்ணோங்கிற இன்டென்ஷன் எனக்கு இல்ல. ப்ராஜெக்டை உடனடியா ஆரம்பிக்கணும், அதுல கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அவ்வளவுதான். தப்பா நினைச்சுக்காத. இல்ல, தப்பா ஒன்று நினச்சிக்கல. என்ன, டேடியோட இடத்த பிடிச்சிட்டியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பா வீட்டில் இல்லாத நேரத்தில் ஆஃபீஸை யூஸ் பண்ணிக்க சொன்னார். இன்ஃபேக்ட் எனக்கும் இதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. எங்க ஷட்டில் விளையாட கிளம்பிட்டியா? ஷட்டில் விளையாட தான் கிளம்புனேன், ஆனால் பார்ட்னர் இன்னும் ரெடி ஆகலையா, அதான் வெயிட் பண்ணுறேன். பையன் டைலாக்லாம் அடிக்கிறான். தெரிட்டா. சரி, அந்த பார்ட்னருக்கு வெயிட் பண்ணுறது இருக்கட்டும். ஹவு அபவுட் யுவர் லைஃப் பார்ட்னர்? அதுவும் வெயிட்டிங் தானா, இல்லை யாரையாவது செலக்ட் பண்ணியாச்சா? கூல் டாபிக் அவளே ஓபன் பண்ணிட்டா. இனிமே கேம் ஆரம்பிக்க வேண்டியதுதான். லவ் ஆல், லவ் ஒன்லி முரளி. என்ன அப்படி பார்க்குற? பார்த்தேன், ரசித்தேன். பார்க்கறது எல்லாத்தையும் ரசிக்க கூடாது, வெரி டேஞ்சரஸ். இன்னும் என்னடா டிலே, சொல்லி தொலையேன். எனக்கா? உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு. ஓஹோ, எனக்கு இல்லையா? அப்புறமா கொண்டா. நிஜத்தை சொல்ல போனா அம்மா காஃபி. ஓ தேங்க்யூ. உனக்கு? எனக்கு ஏலக்காய் இருந்தா போதும், வேற எதுவும் வேண்டாம். எதோ சொல்ல வந்தியே? அது வந்து இங்க வேண்டாம். நாளைக்கு நீ ஃப்ரீயா இருந்தன்னா வெளியே எங்கேயாவது போலாமா? நோ ப்ராப்ளம், போலாமே. ஓகே, தேங்க்யூ. அப்போ நான் வரேன். என்ன அதுக்குள்ள? இல்ல, பைனோ என் பார்ட்னர் ரெடியா இருக்கணும். See you. பை. Tomorrow evening. மறந்துடாத. Hey, that's good. இந்த வீடு மாதிரி எந்த வீடும் இருக்காது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு 3-4 மாசமாச்சு. பழைய பேப்பர்காரன்ட்ட போடலாமோனா, பாண்டாததெல்லாம் தூக்கி எறிங்கன்னா அந்த பிராமணர் கேட்கவும் மாட்டார்.
இந்த ரூமை கொஞ்சம் தோண்டினா போகிறோம், மொஹஞ்சதாராலேருந்து அரப்பா வரைக்கும் எல்லாம் கிடைக்கும். ஹைதர் காலத்து பீத்தல் பிடுங்கெல்லாம் வச்சுண்டு. அம்மா எங்கம்மா இருக்க? குரல் மட்டும் வருது, ஆளை காணோம். பூம் பூம் ஷக்கலக்கா இங்கே இருக்கியா? ஆமாம் ஆமாம், அபிமன்யு சக்கர வியூகத்தில் மாட்டின மாதிரி மாட்டின்னு இருக்கேன். எப்படி வெளில வருதுன்னு தெரில. ஏம்மா அப்படி புலம்பின்ண்டே இருக்க? வாய் இருக்கு புலம்புறேன், அதுக்கு கூட உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க முடியுமா? கூட மாட ஒத்தாசை பண்ண உங்கள் அப்பாவுக்கு என்ன உத்தரவு போட்டு போயிட்டார். இங்கே என்ன வேலைக்காரியா பாழா போகிறா? எல்லா வேலையும் மாங்கு நான் தானே செய்ய வேண்டியிருக்கு. இடுப்பு முட்டை விட்டு போகிறது. பைசா இல்லையா? ஏம்மா உன் முகத்தில் எப்போ பார்த்தாலும் எள்ளும் கொள்ளும் வெடிச்சுட்டு இருக்கு. அணு கொண்டே வெடிக்கும் உங்கள் அப்பா பண்ண காரியத்துக்கு. சரி, அதை பற்றி பேசி இப்போ என்ன? ஆமாம், யாரும்மா அந்த குமார்? என் மச்சன பிள்ளை. எதையுமே தொட முடியல. எனக்கு என்னடி தெரியும் என்ன கேட்டா? என்னமா நான் பெற்று வளர்த்தா மாதிரி? இந்த பாரு, இப்போவே சொல்லிட்டேன். புரிஞ்சு போச்சு. நான் இன்னும் எந்த விஷயத்தையுமே சொல்லலையே, அதுக்குள்ளே என்ன புரிஞ்சு போச்சு உனக்கு? நான் முந்திரி கொட்ட மாதிரி பிடிச்சிக்கோ வேண்டிய கடங்காரி. விழுந்து தொலைச்சா என்ன பண்ணுவேன்? மாட்டோம் நிற்கிறான். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நன்னா புரிஞ்சு போச்சு. அந்த குமார் இருக்கிற பக்கம் போகாத, அனாவசியமாக ஜன்னலை திறக்காத, கண்ணாடி முன்னாடி நின்று அலங்கரிச்சுக்காத, தேவையில்லாமல் வாச பக்கம் போகாத, இத்தியாதி 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 தானே? பெரிய மனுஷத்தனமாக பேசினா போராது, அதே மாதிரி நடந்துக்கணும். இப்போவே எனக்கு வயிற்றுல புளியை கரைக்க ஆரம்பிச்சாச்சு. நல்லா ஒட்டிக்க வெத்த குழம்பு வை. கொட்டிக்கிறதுலையே இரு. நல்ல ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கடி உங்கள் அப்பாவுக்கு. குமார் குமார் குமார்னு. குழைச்சு 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 அந்த சந்தனத்தை எத்தனை வாட்டி தான் இட்டு போயிடோ? எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணண்டே. என்னை பற்றி கமெண்ட் அடிக்கிறத நிறுத்திட்டோ காலிங் பெல் அடிக்கிறத கேட்கலையா? யாருன்னு பாரு. நானும் கை காரியமாக தான் இருக்கேன். அந்த கடங்காரி என்ன பண்ணுறா? அவ்வளோவே பார்க்க சொல்லுங்க. ஏண்டி காலங்காலத்தால் குழந்தைய கரிச்சு கொட்டுறேன்? மா நீரஜா, யாருன்னு பாருமா. நீரஜா, நீங்க குமார்? அப்பா இருக்காரா? இருக்காரு, வாங்கோ. இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல. மற்ற லக்கேஜ்லாம் டெம்போல வருதா? மொத்த லக்கேஜே இவ்வளோதான். ஒரு நிமிஷம், அப்பா வர சொல்றேன். அப்பா, குமார் வந்தாச்சு. குமார், அதுக்கு இப்போ என்ன பண்ணுன்ற? ஆர்த்தி எடுக்கணுமா? 10 மணிக்கு அப்புறம் தானே வரேன்னு சொல்லியிருந்தார். என்ன நன்னா ஞாபகம் இருக்கட்டும், 10-15 நாளைக்கு மேலே அந்த பிள்ளையாண்டே இங்கே இருக்கக்கூடாது. சரி, இங்கே வாங்கோ. சட்டையை போட்டுன்னு போங்க, லாலி விலின்னு போகாதீங்க. குமாரை பார்க்கறது எதுக்கடி சட்டை? ஏய் நீர்ஜா, அங்கே போய் பல் இழிச்சு நிற்காத, உன் வேலையை பார் போ. நீரஜா, 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 குமார் வந்திருக்காருன்னு சொன்ன எங்க? என்னம்மா தமாஷ் பண்ற? விளையாடுறியா? ஐயோ விளையாடலப்பா, நிஜமா தான் சொன்னேன். மொத்த லக்கேஜோட வந்திருந்தாரு. பாய் பைய பொட்டி எல்லாம் இங்கதான் வச்சிருந்தாரு. பின் எங்கடி காணோம்? மாயமா மறைஞ்சு போயிட்டா? தெரியலையே. ஒருவேளை பார்வதி சொன்னதை கேட்டு கோச்சின் போயிட்டாரோ? ஓச்சு வாய வச்சுன்னு சும்மாவே இருக்க மாட்டா. அப்பா, அங்கேயும் இல்லப்பா. நான் இங்கே இருக்கேன், மாடியில். நமஸ்காரம் 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 நமஸ்காரம். நேராக மாடிக்கே வந்துட்டேன். ஒரு 10 மணி அளவுக்கு தானே வரதா சொல்லியிருந்தேன். 9:10 ராவு காலம், அதான் முன்னாடியே வந்துட்டேன். மாடியில் ரூமை ஒழிச்சு வச்சுருக்கிறதா சொன்னேன், நேராக மாடிக்கு வந்துட்டேன். என்னால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. இதில் என்ன சுவாமி தொந்தரவு இருக்குது? ரூம் சௌரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பரம திருப்தி. ஆனால் இந்த கட்டில்லாம் எதுக்கு? நான் பாயில் படுக்கிறவன். அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோமே. மற்றபடி வசதிகள்லாம் கன கச்சிதம். நான் ஒண்டி கெட்டேன். இந்த ரூமே எனக்கு அரண்மனை மாதிரி. நான் தான் இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி. அப்படியா? இல்லை இல்லை,
சுத்தப்படுத்த சொல்லியிருந்தேன் ஒய்ஃப்ட்ட. பார்வதி பார்வதி ஒரு நிமிஷம் இங்கே வாயேன். நான் எதுக்கு போ பொல்லாத விஐபி வந்திருக்கா என்னை அறிமுகப்படுத்துறமாக்கும். பார்வதி அம்மா நம்ம பாரம்பரிய பெருமைலாம் வந்தவளுக்கும் தெரிய வேண்டாம். போய் என்னன்னு கேளு போ. அப்பா அம்மா வந்துட்டு இருக்கா. ஆமா நீ ஒருத்தி ரன்னிங் கமெண்ட்ரி கூட பண்ணிட்டு இருக்கா. குமார், இது என் ஒய்ஃப் பார்வதி. தெரியும். திரும்பி பார்க்காமலே சொல்கிறேன். நீங்கள் தான் ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லியிருக்கேளே அவளை பற்றி. நமஸ்காரம். असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय. இந்த மாதிரி தலகனம் முடிச்சு திரியறவாளோட வாழை ஒட்ட நறுக்கணும். வாழை ஒட்ட நறுக்கணும். ஆமா, இவனை நறுக்கிட்டோம். அந்த ஞானாம்பால சார், இது ஃபேமிலி ரூம். தெரியும். ஒய்ஃபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கார். ஆனா மொபைல் ஃபோன்ல வச்சுட்டு இருக்கார். எல்லாமே ஒரு கன்வீனியன்ஸுக்கு தான். எதையுமே நமக்கு பயனுள்ளதாக ஆக்கிக்கணும். ஸ்னேகா, can I marry you? असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. நமஸ்காரம். शांति शांति शांति. வாங்கோ. தம்பதி சமேதரா உங்களை பார்க்கும்போது சாட்சாத் என் ஈசனையும் அம்பாளையும் பார்க்குற மாதிரி இருக்கு.